ஒன்று இல்லை 2 இல்லை 3 மாஸ்டர் பெட்ரூம், அதாவது 16க்கு 16 அடி சைஸில் 3 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த 4 BHK வீட்டை 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. 2 பெரிய கார் 4-5 டூ வீலர்ஸ் நிப்பாட்டுற மாதிரி பெரிய கார் பார்க்கிங், 20க்கு 20 அடி சைஸில் பெரிய லிவிங் ஹால், தனி பூஜா ரூம், பெட்ரூம் சைஸில் பெரிய டைனிங் ரூம், அதை விட பெரிய சைஸில் கிச்சன், அதுலேயே தனியாக யூட்டிலிட்டி ரூம் அண்டு ஸ்டோர் ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 3 பெட்ரூம், தனியாக மல்டிபர்பஸ் ரூம், லான்ச், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனின்னு வீட்டை நல்லா ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸ்லையுமே அழகாக இன்டீரியர் செஞ்சு ஒரு சூப்பரான 4 BHK செமி ஃபர்னிஷ்டு டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக அதை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5.5 சென்ட், அதாவது 2400 ஸ்கொயர் ஃபீட். சைட் 40 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் 40 அடி அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணி அதில் ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன்ஸ், ஸ்டோன் கிளாடிங், டைல்ஸ் ஒர்க், பர்கோலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 20க்கு 20. வாலுக்கு போகிற ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் ஸ்டீல் ப்ளீடிங் ஒர்க்கும், தரைக்கு போகிற ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் 2 பெரிய கார், அது போக 4-5 டூ வீலர்ஸை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வீட்டை சுற்றி CCTV கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட் ஏரியா. மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் வாலில் பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 20. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் பேஸ் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. டிக்கெட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகாதபடி டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக ஃப்ளூட்டட் பேனல்ஸில் ஒரு ஹிடன் டோர் பிளான் பண்ணி பேக் சைடில் UPS மாட்டருக்கான ப்ரொவிஷனும், அது போக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோம். சைஸ் 16க்கு 11. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஈஸ்ட் சைடில் பெரிய உட்டன் கிராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக இந்த கிரானைட் டேபிள் டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் நோசிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிராக்கரி யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூமில் பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணி அதுக்கு உட்டன் டோரும் சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6.5க்கு 5. உள்ள நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைட்லேயே வச்சுக்கலாம். அதுக்காக இங்கே பைப் கொடுத்துருக்காங்க. ஃபுல் செட்டப்பும் இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. டைனிங் ரூம் அடுத்து நார்த் வெஸ்ட்டில் கிச்சன். சைஸ் 16க்கு 11. யூஸ் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க.
டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்ட் ஓவர் கேபினெட்ஸும், அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் வர்ற மாதிரி மாடுலர் கிச்சனை நல்லா வசதியாக வடிவமைச்சிருக்காங்க. அது போக 6க்கு 8 அடி சைஸில் தனியாக ஸ்டோர் ரூம் பிளான் பண்ணி உள்ள ஸ்டோரேஜ்க்காக நிறைய டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. லேசர் கட் டிசைன் கிரில் ஒர்க் பண்ணி தனியாக யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 8க்கு 4. இங்கே சின்னதாக ஒரு டேபிள் டாப், சிங்க், கார்னரில் டிஷ்வாஷர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பூஜா கேபினெட், ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் பெரிய உட்டன் காட், மேட்ரஸஸ், பேக் சைடில் ஹெட்போர்ட் டிசைன், அந்த வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூராமே கபோர்ட் ஒர்க், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 5, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைடில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் வித் SS ஹேண்டோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச், சைஸ் 20க்கு 11. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம், இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 16. சென்டரில் உட்டன் காட், பேக் சைடு வாலுக்கு போகிறாமே ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க், சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 5. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூம்ல இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 19க்கு 16. நார்த் வாலுக்கு போகிற ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ் ஒர்க், கீழே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் ஒர்க், சீலிங்கில் ஸ்டீல் பைப்பில் பெர்குலா டிசைன்ஸ்னு பால்கனியை நல்லா பெருசாகவும் அழகாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க.
அடுத்து லாஞ்சில் இருந்து 3rd பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16x11. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 11x4. அடுத்து லாஞ்சில் இருந்து 4th பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. இந்த வீட்டில் 16x16 அடி சைஸில் 1 இல்லை 2 இல்லை 3 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து 3லையுமே தேவையான அளவுக்கு வார்ட்ரோப், கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் மட்டும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. சைஸ் 6.4x4. அட்டாச்டு பாத்ரூம் சைஸ் 10x6.25. இங்கேயும் சென்ட்ரலாக கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2 செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து மல்டிபர்பஸ் ரூம் கென்றாரோ. சைஸ் 14x8.25. இதை ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜிம் ஆர் யோகா ரூம், இல்லைனா கெஸ்ட் பெட்ரூமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2 crore and 30 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பேசியஸ் ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.